ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, பெரும்பாலும் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். சார் 10 பொருத்தம் 10 திருமணம் பண்ண சார், நிறைய பிரச்சனைகளாகவே இருக்குது சார் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம கேட்குறோம், 10 பொருத்தங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேள்வி. ஆனால் இது எப்படி பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா, பிறப்பு கால ராசி, பிறப்பு கால லக்னத்தை வச்சு மட்டுமே பொருத்தம் பார்ப்பாங்க. இதை அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருமண காலத்தில் அவங்க 20 to 30 வயசு இல்லை 30க்கு மேலே நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்குன்றப்ப அப்போ என்ன நிகழ்வோ அதுக்கு வச்சு பொருத்தம் பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இது எப்படின்னா, ஜனனகால விஷயங்களை வச்சு பொருத்தம் பார்க்குறது அப்படின்னா, அவங்க 2 குழந்தைகளுக்கான பொருத்தம் பார்க்குற தன்மை தான். ஆனால் எல்லாமே இங்கே வளர்ந்துட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன இருக்குன்றது தான் பார்க்கணும். இது தான் எங்கள் குருநாதர் வேடிக்கையாக கேட்பார். ஃபோட்டோ கேட்டால் மட்டும் ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ கொடுக்குறாங்க, யாரும் குழந்தைகள் ஃபோட்டோ கொடுக்குறதில்ல. ஆனால் ஜாதகம் மட்டும் பிறந்த நிகழ்வை வச்சே பார்க்குறாங்க அப்படின்றது மாதிரி கேட்பார். இதில் நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இங்கே ஜாதகம் பார்க்குறோம். இங்கே பெண், இவங்க பிறந்தது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அந்த ஆண் பிறந்தது மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இந்த 2 பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த லக்னங்கள் 1, 7 இருக்குது, சமசப்தமமாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த பெண் எப்பயுமே பெண் ஜாதகம் தான் பிரதானம், அதுக்கு தான் ஆணை பொருத்தணும். இதையும் நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பெண் திருமண காலத்தில் எந்த அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாங்க, ஜனன லக்னம் அப்படியே தான் இருக்குது, எந்த அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். விருச்சிக அட்சய லக்னம் மனுஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆண், இது உங்களுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த ஆண் என்ன அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் மிதுன அட்சய லக்னம் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 ஜாதகங்கள் ஜனனகால லக்னங்கள் பொருத்தமாக இருந்தாலுமே இந்த அட்சய லக்னங்கள் பொருத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா விருச்சிகத்துக்கு மிதுனம் அப்படின்றது 6-8 தன்மை, அதாவது சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த ஜாதகங்களை நீங்கள் பொருத்தவே கூடாது. இப்போ இந்த ஜாதகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பிறப்பு காலத்தில் 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னு எடுத்து பண்ணிங்கன்னா இங்கே நிகழ்வு சாதகம் வரும்னா கண்டிப்பாக சாதகமாகவே இருக்காது. இதைத்தான் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை சொல்லுது. வயதுக்கேற்ப லக்னம் வளரும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு நிகழ்வு பார்க்கும்போது அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான துல்லியமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.